ஞானத்தோட இருந்திருக்கலாம். இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வித்வான்களை பார்த்தோம்னாலும் அண்ணா 70, 80, 90 வயசுக்கு பளிச்சுன்னு எல்லாம் தெரிஞ்சு எழுத்தும் சரி பேச்சும் சரி துல்லியமா இருக்கும். நமக்கு ஒரு 50 தாண்டச்சேவே பாதி மறந்து போடுறது. நேத்தி கேட்டா இன்னைக்கு மறந்து போடுறது, முந்தானா கேட்டா இன்னைக்கு மறந்து போடுறது. ஒத்தரடி இடத்துல வந்து கேட்டார், சாமி போன வருஷமும் நான் கேட்டேன், இந்த வருஷமும் கேட்டேன், எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்கிறாப்புல தெரியல, நீர் வேற சொல்றீரா இல்ல நான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன் நான் கேட்டார். அடியன் வேற சொல்லல, நான் தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும், என்ன சொல்றவருக்கு ஞாபகம் இல்லையோ இல்லையோ. இப்ப அவர் இதை கேட்டார்னா நான் போன வருஷம் சொன்னதை சொல்றேன்னா சொல்லலையான்னு முதல்ல அடியனுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையோ. ஆக மொத்தத்தில் ஞாபக மறதி நமக்கும் உள்ளது. ஏதோ சொல்கிறோம் செய்கிறோம். அந்த தேகத்துக்கு மற்ற எல்லா ஆரோக்கியத்தை விட சத்தகுணம் முக்கியம். ந வேதாந்தாத்து சாஸ்திரம் ந மதுமதனாத்து தத்துவமகிலம் ந சத்வாத்து ஆரோக்கியம் ந துவயவச்சனதா க்ஷேமகரணம். ஆத்மாவுக்கு ஆரோக்கியம் துவய மகாமந்திரம். தேகத்துக்கு ஆரோக்கியம் சத்தகுணம், அதே போல ஆத்மாவுக்கு நல்லது செய்யக்கூடியது துவயத்தை தவிர மத்தொன்னால ரகசியத்திரய சாரத்திலே துவயாதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் மொத்தம் 32 அதிகாரங்கள். அதனுடைய தொடக்கத்தில் இந்த ஸ்லோகத்தை வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஆனால் நாம் அறிய வேண்டியது துவயன் நமக்கு நன்மை செய்யும். ஏனெனில் திருமந்திரம் செய்யாதா, அதே சரம ஸ்லோகம் செய்யாதா, துவயந்தான் செய்யுமான்னு கேட்டா அந்த ரெண்டுல இல்லாத வைபவம் இதுல தான் இருக்கு. அந்த ரெண்டுலையும் பிராட்டி சம்பந்தம் ஸ்பஷ்டமாக இல்லை. ஆனா இதுலதான் பிராட்டியினுடைய சம்பந்தம் ஸ்பஷ்டமாக உள்ளது. ஓம் நமோ நாராயணாய தேடணும். எங்க ஸ்ரீதேவி இருக்காள்னு தெரியல, இருக்கா உள்ளுக்குள்ள இருக்கிறாள், எங்க இருக்கிறாள்னு பார்க்க வேண்டும். சரம ஸ்லோகத்திலே சர்வதன்மான் பரித்தெஜ்ஜ மாமேகம் சரணம் பிரஜ. கண்ணனுக்கு எப்பவும் தன்னை தொட்டுனுட்டா தான் தான், வேற யாரையும் சொல்லிக்கவே தெரியாதவர். அதனால மாமேகம் மாமேகம் முதல்ல இருந்து தன்னை பத்தியே பேசி மன்மனாபவ மத் பக்தா மத்யாதி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்வம் ஆத்மானம் மத்பராயணா. எத்தனை தடவை மாம் அகம் என்று தன்னை பத்தியே சொல்லி அவருக்கு பழக்கம். இன்னொருத்தருக்கு ஒரு இடமே கொடுக்கல. அதனால அதையும் விட்டுடுவோம், திருமந்திரத்தையும் விட்டுடுவோம், சரம ஸ்லோகத்தையும் விட்டுடுவோம். பிராட்டிக்கு நன்கு இடம் இருந்து அதுவும் பெருமானுக்கு முன்பாக இடம் இருக்கக்கூடியது துவய மகாமந்திரத்திலே தான். அந்த மந்திரத்தில் முதல் வாக்கியத்தில் ஸ்ரீமன் நாராயண சரணம்னு உள்ளது. ஸ்ரீமானான நாராயணனுடைய திருவடிகளை சரணம் உபாயமாக பிரபத்யே பற்றுகிறேன் ஒரு அபிப்பிராயம். இப்படி பிரிச்சுட்டா இப்ப 3 சப்தம் தான் வந்தது. ஸ்ரீமன் நாராயண சரணவ் முதல் சப்தம், சரணம் 2வது சப்தம், பிரபத்யே 3வது சப்தம். பின்னாடி இருக்கிறத பிரிச்சுனா ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அது 3 சப்தம். அப்ப 3 3 மொத்தம் 6 சொற்கள். இதம் அஷ்டபதம் வியாசே. இதம் 6 பதமாகவும் 8 பதமாகவும் பிரிக்கிறார்கள். பிரித்து பார்த்தால் அஷ்டபதம் வியாசே சமாசே ஷட்பதம். சமாசமாக சேர்த்து பார்த்தா 6 பதங்கள், பிரித்து பார்த்தா 8 பதங்கள். இப்ப சேர்த்து 6ன்னு பார்த்துட்டோம். பிரிக்கிறது எப்படின்னா ஸ்ரீமன் நாராயண சரணங்கிறத பிரிச்சு விட்டால் ஸ்ரீமன் நாராயண சரணவ் அப்படின்னா கூப்பிடுறாருன்னு அர்த்தம். ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளைன்னு படற்கை அல்ல, ஸ்ரீமானே நாராயணனே உன் திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன் இப்படி போய் சொல்லலாம். ஸ்ரீமன்னு சொன்னா சம்போதனம் இல்லையோ, சம்போதனம்ங்கிறது விழிச்சொல். ஸ்ரீமன்னு நாராயண சரணவ் சரணம் பிரபத்தே. இப்ப ராமஹ ராமோ ராமான்னு சப்தம் சொல்றோம். கடைசியில் ஹே ராம என்ன, ஹே ராமன் ராமனை கூப்பிடுறதுக்கு பிரதமா விபக்தி மறுபடியும் 8வது சம்போதனத்துல வரும். ஆனா அந்த ஹே சேர்த்து வரும். அதே போல ஸ்ரீமன்னு நாராயண சரணவ் சரணம் என்று பெருமானுடைய திருவடிகளை பற்றுவதே ஸ்ரீமன் நாராயண சரணங்கிறத பிரிச்சுனுட்டோம்னால் ஸ்ரீமானே நாராயணனே உன் திருவடிகளை. அப்ப முதலத்துக்கு 2த்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? படற்கையில சரணாகதி பண்றது முதல் வகை. ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன். படற்கை அவர் எங்கிருந்தாலும் பண்ணிவிடலாம், நான் எங்க வேணா இருக்கலாம், அவர் எங்க வேணா இருக்கலாம், சரணாகதி ஆயிடும். ஆனா இப்ப நாம இருக்கிற இடத்துக்கு முன்னாடி பகவான் இருந்தா தான் ஸ்ரீமானே நாராயணனே என்னவரை கூப்பிட முடியும். அவர் எங்கேயோ இருந்தா கூப்பிட்டு செய்ய போறோமா? அதனால ஸ்ரீமானே நாராயணனே உன் திருவடிகளைன்னு சேர்த்து சொல்றோம் பாருங்க. ஏன்னா கூப்பிட்டுட்டா ஸ்ரீமானே நாராயணனே திருவடிகளைன்னு வராது. ஸ்ரீமானே நாராயணனே உன் திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன். ஆனா முதல்ல அந்த உன் சேர்க்க வேண்டிய சேவை இல்லை. ஸ்ரீமன் நாராயண சரணம் விட்டாலே ஸ்ரீமானான நாராயணனுடைய திருவடிகளை உபாயமாக பற்றினேன். ஆனா 2வது வகை ஸ்ரீமன்னு நாராயண தவ சரணம்னு சொல்லணும். உன்னுடைய திருவடி தாமர்களை உபாயமாக பற்றினேன். இப்ப பாசுரம் பார்ப்போம். சப்ராது சரணௌ காடம் நிபிட்ய ரகுநந்தனா சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம். லக்ஷ்மணன் ராமன் திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டிக்கிறார். ச பிராது சரணௌ காடம் ராமனான பிராதாவனுடைய திருவடி தாமர்களை காடமாக பற்றி கொண்டு சரணாகதி பண்ணிவிட்டான். இது முதல் வகை சரணாகதி. அப்ப லக்ஷ்மணன் ராமனிடத்துல பண்ணது ஸ்ரீமன் நாராயண சரணவு போலே ஸ்ரீமானான நாராயணனுடைய திருவடிகளை பற்றினான்.
ஆனா ஆழ்வார் அப்படி பண்ணல. மாத்தரார் அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழன் இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. வார்த்தை அப்படியே மாறி இருப்பத்தில என்ன நேர கூப்பிடுறார்கள் ஆழ்வார். இப்போ ஸ்ரீமன்னு நாராயண தவ சரணம்னு வருகிறா போலே உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் வேறு புகழற்றவனான அகிஞ்சனான அகதியான நான் உன் திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன். அது இரண்டாவது வகை. அப்படின்னா அந்த சப்தத்தை மூணா பிரிச்சுட்டு இப்போ ஸ்ரீமானே நாராயணனே உன் திருவடிகள்னா ஒரு சொல்லு மூணாயிடுத்து. அப்ப 6ஓட 2 கூட்டிக்கணும் இல்லையோ. கீழே பார்த்தது சேர்த்து பார்த்தது 6 சப்தங்கள். இப்போ ஸ்ரீமானே நாராயணனே சரணவ் சரணம் பிரபத்தியே 5. பின்னாடி இருக்கிற வார்த்தை மாறாது, அது 3 தான். அப்ப 5 3 8 ஆகிறது. சேர்த்து பார்த்தா 6, பிரித்து பார்த்தா 8. 2 விதத்திலையும் பகவானிடத்துல சரணாகதி தான். முன் வாக்கியத்துல சரணாகதி அனுஷ்டிக்கும் போதும் பிராட்டி சம்பந்தத்தை 8, பின் வாக்கியத்திலே சரணாகதியின் போதும் பிராட்டி சம்பந்தத்தை 8. அங்கவளன் செய்கிறாள், பிற்பட்டவளன் செய்கிறாள். 2 வாக்கியத்திலும் எதுக்கு அவள்? முன்னாடி வாக்கியமா இருக்கிறச்சே அவ ஒரு ஸ்திதியில தசையில இருப்போம். பின்னாடி வாக்கியத்தின் போது தன் நிலைமையை மாற்றிக்கொள்ளுவள். முன் வாக்கியத்தை பகவானிடத்துல நாம சொல்றதுக்கு போகும்போது நம்மகிட்ட இருக்கிறது அநேக கால ஆர்ஜித சொத்து. ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கோம். ஒரே சொத்து தான். ஆர்ஜித சொத்து இருக்கா, ஆர்ஜித சொத்து இருக்கான்னு கேட்பாளோ இல்லையோ. சுவாமி நீர் என்ன சேர்த்திருக்கீர்? அடியும் சேர்க்கல. அப்போ சொத்து இருக்குமே, அதான பூர்வர்களுடைய சொத்து இருக்குமேன்னா நிறையா இருக்குன்னு சில பேர் சொல்லிடுவா. இல்லைன்னா தாத்தா பாட்டி சேர்த்து வச்சதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நிறைய சேர்த்திருக்கேன். நமக்கு ஒன்றும் குறவே இல்லை. இப்போ நம்ம 2 பக்கத்துலையும் நிறைய வச்சிருக்கோம். ஒன்னே ஒண்ணு வினைகள், அனாதி காலமாக பாப்பங்களை சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையோ. ஆர்ஜித சொத்து அது ஒண்ணுதான். இந்த சொத்தோட பகவான் திருமுன்பே போய் நிற்க போறோம். அப்ப அவர் திருவுள்ளத்திலே கோபம் கிளர்ந்தெழும். இவர் போற வழிக்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு வந்து நின்னா நான் எதற்கு இவனுக்கு அனுகிரகிக்கணும்? தண்டனை. க்ஷிபாமி என்ன பெருமானுடைய திருவாக்கல வந்துடும். க்ஷிபாமிங்கிறது கண்ணன் கீதையில சொன்னது. க்ஷிபாமி அஜஸ்ரம் அஜஸ்ரம், 1000 ஆண்டுகளுக்கு ஆசுரேஷேவ யோனிஷு, இவன் அசுர யோனிகளிலே பிறக்க வைத்து நரக்கத்தில் போட்டு வாட்டி விடுகிறேன் என்று ரொம்ப கோபத்தோட பகவான் சொல்லியிருக்கார். கீதையை படிக்காத வரைக்கும் இந்த பயமான வராது இருக்கும். இத்தையும் படிச்சுட்டோம்னா இன்னும் அந்த பயம் வேற வந்துடும். இப்ப கீதையை படிச்சுட்டு சரணாகதிக்காகனு போனா க்ஷிபாமி வாக்கியம் மட்டும்தான் கண்ட நிற்கிறது. அப்ப பிராட்டி பக்கத்தில் இருக்கிறாள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குத்தான் ஸ்ரீமன் நாராயண சரணம், ஸ்ரீமானான நாராயணனுடைய உன்னுடைய திருவடிகளை. ஸ்ரீமன் ஸ்ரீஹி மதுப்பு நாராயண, அது கூடணும் இல்லையோ. அந்த இடத்துல சப்தங்கள் சமாசம் அடைகின்றன, சப்தங்கள் கூடுகின்றன. ஸ்ரீஹி பிராட்டிக்கு திருநாமம், மதுப்பு என்பது பிரத்யம், நாராயண பெருமானுடைய திருநாமம். ஸ்ரீஹிக்கு நாராயணாக்கு நடுவுல மதுப்பு பிரத்யம் உள்ளது. ஸ்ரீமன் என்ன இங்க கூட்டுட்டோம். ஆனா 2வது வாக்கியத்துல ஸ்ரீமத்தேன்னு இருக்கிறது சொல்லியும் ஸ்ரீமன்னு இருக்கிறதுக்கும் ஸ்ரீமத்தேன்னு இருக்கிறதுக்கு என்ன வேறுபாடு? ஸ்ரீமத்தேங்கிறது 4வது வேற்றும உருபு, அது பின்னாடி இருக்கு. ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிற இடத்துல நாராயணாயங்கிற இடத்துல 4வது வேற்றுமை கிழிய சொன்னேன். ஓம் நமோ நாராயணாவில் வேற்றும உருபு 4வது இருக்கு. அதனால ஆகாரத்துக்கு மேல சதுர்த்தி விபக்தி ஏறணும்னு பார்த்தோம். அதே போலத்தான் இங்கே இப்போ நாராயணாய நமஹான்னு இருக்கிறது, அங்க 4வது வேற்றுமை. அங்க 4வது வேற்றுமை வந்தா ஸ்ரீமன்னுக்கு மேல 4வது ஏறணும். அதனால ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, ஸ்ரீமானான உன்னுடைய திருவடி தாமர்களுக்கு கைங்கரியம் செய்ய பெறுவேனாக வேண்டும். இது கைங்கரிய பிரார்த்தனை. அப்ப சரணாகதி பண்ணச்சே பிராட்டியை முன்னிடுறோம், கைங்கரியத்தை பிரார்த்திக்கச்சேவும் பிராட்டியை முன்னிடுறோம். சரணாகதி பண்ணச்சே அவ என்னவாள் இருப்பாள்? புருஷகார பூதையாக இருப்பாள். அவள் புருஷகாரம் பண்ணுவதென்னால் புரு சனோதீதி புருஷகாரா, புருஷன் கரோதீதி புருஷகாரா, ஒரு புருஷனை புருஷனாக ஆக்கிறது தான் அவள் பண்ற வேலை. நாம புருஷர்களா இருக்கும் இருக்க மாட்டோங்கிறோமோ, பகவான் புருஷனா இருந்துக்கணும், அவர் இருக்க மாட்டேங்கிறார். 2 பேருமே இருக்க மாட்டேங்கிறோம். சுவாமி புருஷர்கள் இருக்கிறா ஸ்திரீகள் இருக்காளேன்னா அந்த புருஷனை பத்தி இங்க பேச்சில்லை. புருஷன்னா ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மா நடந்துக்க வேண்டிய விதம் ஒண்ணுண்டு, அப்படி நடந்துக்காமல் கண்டபடிக்கு நடக்கிறான். பகவான் நடந்துக்க வேண்டிய விதம் உண்டு, அப்படி இல்லாமல் மாற்றி நடக்கிறான். ஏதெனில் நாம பகவானிடத்துல ஆபிமுக்கியத்தோடே செல்ல வேண்டும், அவனை குறித்து செல்லணும். அப்படி இல்லாமல் கண்ட விஷயாந்தரங்கள் ஆசையோட போயிட்டு இருக்கும். அப்ப பிராட்டி அதை திருத்தி பகவானிடத்தில் ஆட்படுத்துகிறாள், நம்மை புருஷனாக ஆக்கி விடுகிறாள். புருஷம் கரோதீதி புருஷகாரா. பெருமான் என்ன செய்யணும்? புரு பகு சனோதீதி, நிறைய கொடுக்கிறவன் தானே புருஷன். பகவான் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையோ. ஆனா நம்ம பாப்பங்களை பார்த்துட்டு நிறுத்தி விடுறாரோ இல்லையோ, கொடுக்கலேன்னுட்டு அவனை கொடுக்க வைக்கும் அவனாக ஆக்குகிறாள். அப்ப பகவான் கொடுக்கிறவரா இருக்கணும், இல்லே கொடுக்க வைக்கிறாள்.
நாம பகவானை நோக்கி போறவாளா இருக்கணும், இல்லே நம்மை போக வைக்கிறாள். அக்ரகாமி புருஷா, நம்மள ஏன் புருஷன் இந்த இடத்துல எடுத்திருக்காருன்னா, 2 பேர் பாதையில நடந்து போயிட்டு இருக்காருன்னு வச்சுங்கோ, யார் ஒருத்தர் 2 அடி முன்னாடி நடக்கிறாரோ அது புருஷன்னு அந்த நாள்ல சொல்லியிருந்தா. என்ன இப்போ நிறைய வியாக்கியானத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு இப்ப சொல்லணும்லாம் சொன்னா அடையாளம் சொல்லவே முடியாது. அந்த வியாக்கியானத்துல தான் அந்த அடையாளம் இருக்குமே தவிர அதை வைத்துக்கொண்டு இப்போதுன்னு கேட்டா, நாங்கள்லாம் திருநறையூர் திவ்யதேசத்தை போலே, ஸ்ரீவில்லிபுத்தூரை போலே, திருவள்ளரையை போலே, இந்த 3 திவ்யதேசத்திலையும் நாச்சியாருக்கு தான் முன்னாடி புறப்பாடு. பல்லக்கே பிராட்டி பல்லக்கு தான் முன்னாடி போகும், பெருமாள் பல்லக்கு தான் பின்னாடி வரும். அமுது செய்ய பண்ணணும்னாலே முதல்ல திருநறையூர் நாச்சியாருக்கு அமுது செய்த பண்ணிட்டு அப்புறம் தான் பெருமாளே சாப்பிட்றார். அதனால இந்த முன்னாடி தான் சாப்பிடணும், முன் தூங்கி பின்னடணும், சாப்பிடணும், அதெல்லாம் இப்ப நம்ம சம்பிரதாயத்துல இல்லைன்னு தோன்றது. ஏன்னா அப்படி இப்ப அப்படித்தான் நாச்சியாரே இருந்திருக்கா. எப்ப சிவப்பதின்னு சொல்றோமோ அப்ப அதோட விட வேண்டியதான். அக்ரகாமி புருஷா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடந்தால் 2 அடி முன்னாடி நடக்கிறவனுக்கு புருஷன் பேருன்னுவா. அதை காட்டில இப்ப முக்கியம், 2 பேர் போறோம்னா கோவிலை நோக்கி நான் முன்னேன் எவன் செல்லுகிறானோ அவன் தான் புருஷன். அப்படி போபவர்களாக நாம் இருந்திருக்க வேண்டும். ஆனா அப்படி போறதா தெரியல, நம்ம மாத்தி நம்ம திருத்தி பிராட்டி அப்படி செல்ல வைக்கிறாள். அதனாலதான் புருஷனை புருஷனாக ஆக்குகிறாள். ஜீவாத்மாக்கள் அபிமுகர்களாக இருக்க வேண்டும், பெருமானிடத்துல மேல் விழுந்து அனுபவிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத நம்மை திருத்தி அனுபவிக்க வைக்கிறாள். இது நம்மளிடத்துல பிராட்டி பண்றது. அவரிடத்துல என்ன செய்வள்னா, நாம குற்றங்களோட போய் நிற்கிறச்சே அவர் குற்றங்களை பார்ப்பார், பார்த்து தண்டனைன்னு சொல்லுவாள். பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், பட்டர் தெரிவிக்கிறார், கூரத்தாழ்வான் தெரிவித்தார். சாஸ்திர உபனிஷத்தனை ஓதுகிறது. அசேஷானா ஜகதா விஷ்ணு பத்னி, விஷ்ணுவுக்கு பத்னியாக இருக்கிறாள். ஜகத்தத்தனைக்கும் பிராட்டி ஈஸ்வரியாக இருக்கிறாள். தது இங்கித பராதீனஹா விதத்தே கிலம் என்று கூரத்தாழ்வான் சாதித்தார். பிராட்டியினுடைய இங்கிதத்தை அவள் கண் பார்வை எப்படி இருக்குன்னு பெருமாள் பார்த்துட்டே இருப்பாராம். இந்த தண்டனைக்குரியவர் வந்து நிற்கிறாரோ இல்லையோ, நேர இவரை பார்த்து கோச்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி திரும்பி பார்ப்பார். சில இடத்துல எல்லாம் பெரிய பதவியில ஒருத்தர் இருப்பா, அவர் ஆனா அந்த பதவியில அவரா இருந்திருக்க மாட்டார், யாரானு பின்னாடியில இருந்து செலுத்தின்னு இருப்பாளா இருக்கும். அப்ப எந்த முடிவு அவர் எடுக்கணும்னாலும் திரும்பி பார்க்கணும் இல்லையோ, அதை போல இருக்கு இப்போ இந்த இடத்துல. ஏன்னா பெருமாளுக்கு அந்த பதவி கொடுத்தாச்சு, அவர் தான் மோட்சம் கொடுக்கணும். ஆனா தது இங்கித பராதீனஹா விதத்தே கிலம், எத்தையும் அருகில் இருக்கிறவளை பார்த்து செய்யணும்னா பிராட்டியை பார்ப்பார். அதனாலதான் வியாக்கியாதா இந்த இடத்துல பெருமானுடைய அம்பின் கூரையும் புகரையும் நம்பி இருக்கிறோம் அல்லோம், இவள் கண்ணின் கூரையும் புகரையும் நம்பி இருக்கிறோம். பிராட்டியினுடைய கண்களுடைய கூறத்தான் நாம் நம்பி இருக்கோம்னு தான் மைத்தடம் கண்ணினாயின்னு பாசுறோம். ஏன்னா பெருமாள் அவள் பக்கம் திரும்பறச்சே தது இங்கித பராதீனா, அவ வாய் திறந்தெல்லாம் பேச மாட்டா, செல்வ சீமாட்டி பேசிடுவா. ரொம்ப பணக்காரர்களாக பெண்கள் இருந்துட்டாள்னா அவ பேசவே மாட்டா. ரொம்ப பிரகாரம் ஆண் இருந்தா கூட ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிடுவார். ஆனா பெரிய செல்வம் படைத்தவர்களா பெண் இருந்துட்டா ராணிங்கிற மொழியோ அவ தான். அதை போலத்தான் பெரிய பிராட்டியார் அவள் தான். ஆரையும் திரும்பி பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், பேசவே மாட்டாளாம். தன்னுடைய கண்ணு கோடி கண்ணால கஞ்சாட காட்டுவள், கொடுத்துடும்னு சொன்னதுக்கு மறு பேச்சில்லாமல் தது இங்கித பராதீனா விதத்தே கிலம், அவள் ஆசைப்பட்டபடிக்கு உடனே பகவான் கொடுக்கிறான். ஆனாலும் அவள் நிறைய நமக்காக பேசுகிற தருணங்கள் உண்டு. பேசி 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 அவனை புரிய வச்சுட்டா, இனிமே பேச வேண்டிய தேவையே கிடையாது. அப்ப அவள் தெரிவிக்கிறார் பராசர பட்டர், பிதேவத் பிரேயான் ஜனனி, ஏ ஜனனி, தேவரீருடைய கணவன் ரொம்ப நல்லவர் முதல்ல சொல்லிட்டார். ஏன்னா அவர் தண்டிக்கிறவன்லாம் பட்டரை சொல்லவே மாட்டார். அவளிடத்துல மட்டும் போய் அவரை பத்தி ஏதானு புகார் பண்ணணும்னு போனோம், உள்ளதும் போயிடும். என்ன இது ஏதோ நம்ம கிட்ட சேர்த்துண்டு கணவனை பத்தியே புகார் பண்ணி இவளை நமக்கு வேண்டி இவள் ஆக்கிவிடான்னு நினைக்கவே கூடாது. எத்தனைக்கு எத்தனை நமக்கு அவளை தெரியுமோ அதை விட அதிகமாக பகவானுக்கு அவள் ஆசைப்பட்டவள், அன்புடையவள். அதனாலே பிராட்டியை பார்த்து பட்டர் பிரார்த்திக்கிறார், பிதேவத் தத் பிரேயான் ஜனனி, உன்னுடைய ஜனனி மாதாவே, ரொம்ப ஆசை வாய்ந்தவன் தான் உன் கணவன், நம்ம இடத்துல அனைத்து நல்லத்தையும் தான் செய்கிறான். ஆனால என்ன ஒண்ணுன்னா, ஹிதஸ்திரோதோ விருத்தியா கதாச்சித் பவதி ச கலுஷதி, நான் நன்னா இருக்கணுங்கிற எண்ணத்தாலே எப்பவாவது பெருமானுடைய திருவுள்ளத்தில் சீற்றம் பிறக்கிறது. அவர் எப்பவும் எனக்கு நன்மை தான் நினைக்கிறார், ஆனா அந்த நன்மையை நான் செய்யலையோ இல்லையோ, அதனால இவனுக்கு இத்தனை சாஸ்திரம் கொடுத்தோம், சரீரம் கொடுத்தோம், ஞானம் கொடுத்தோம், இந்த வழிக்கு இவன் போகலையேன்னு ஒரு பிதாவனுடைய உள்ளம் கலங்குவா போலே பெருமாளுடைய உள்ளம் கலங்கி போடுறது. தாயாருக்கு அதை பார்த்துட்டு பொறுக்கலை. இப்போ இந்த பிள்ளை பெருமாள் திருவுள்ளம் கலங்குற அளவுக்கு நடந்துட்டானே, இது நியாயமா என்ன பிராட்டி தன் திருவுள்ளத்துல நினைச்சுக்கிறா. இவங்கிட்ட கோவிச்சுன்னு பிரயோஜனம் இல்லை, அது ஏற்கனவே தருதலை. இன்னும் இவள் வேற கோவித்து கொண்டாள்னா ஒண்ணுமே உருப்பட போறதில்லை. அதனால யோசித்தவள், சரி நாம் பேசுவோம், இவ்விடத்தில் தான் நாம் பேச வேண்டும் என்று பிராட்டி எழுந்திருந்து மைத்தடம் கண்ணினாய் முதல்ல தன்னுடைய கண்ணழக பெருமானிடத்தை காட்டுகிறாள். காட்டின உடனே அதற்கு ஆசைப்பட்டு நிற்கிறான் எம்பெருமான்.
அழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கென்னும் அல்லி மலர்மகள் போக மயக்குக்கள் ஆகிலும் நிற்கும் அம்மான் என்னும் அல்லி மலர்மகளான ஸ்ரீதேவி நாச்சியாருடைய போக மயக்குகளுக்கு கட்டுப்பட்டு பெருமாள் நிற்கிறார். தேவி ஏதோ சொல்ல வந்ததாக தோணுகிறது, சொல்லும். அப்பதான் தன் அண்ணழக காட்டுறா மைத்தடங்கண்ணினாய் கொல்லியோ அவ்வழக பத்தி ஸ்ரீ பராசரப்பட்டதோ. இப்ப நாச்சியார் திருக்கோலம் வந்துடும். நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி போறோம் இல்லையோ, அந்த சன்னதியை வேகமா பிரதட்சணம் சனிக்கிழமையானா அங்கதான் கூட்டம். பெரிய பெருமாள் நம்ம சுலபமா போய் சேவிச்சு வந்துடலாம், அங்க ஆறு இருக்க மாட்டான். சக்கரத்தாழ்வார் சன்னதி தான் எல்லா கூட்டம். அந்த சன்னதி பிரதட்சணம் வரச்சே மூலையில ஒரு ஆஸ்தானம் இருக்கு. அதை தாண்டித்தான் நம்ம நரசிம்ம பெருமாளே சேவிக்கணும். சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி இருக்கிற சிங்க பெருமாளை சேவிக்கிறதுக்கே அந்த மூலை திரும்புறோம். பிரதட்சிண மூலை திரும்பச்சே இடது பக்கத்துல ஒரு சன்னதி, அதுக்குள்ள திருவரங்கத்தமுதனாருடைய சன்னதி. பெரிய கோயில் நம்பின்னு அவருக்கு திருநாமம். நீங்க ஸ்ரீரங்கத்துல கொஞ்ச நாள் இருந்து ஒரு சன்னதியிலையும் யாரு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வந்தால் பெரிய பரீட்சை. அது ஒன்றும் சாமானியமான விஷயம் இல்லை. அதனால அங்கு திருவரங்கத்தமுதனார் எழுந்துள்ளி இருக்கிறார். அந்த சுவாமி நடத்துலதான் ஸ்ரீரங்கத்து கோவில் சாவி முழுக்க இருந்தது. ராமானுஷர் இடத்துல முதல்ல இருக்கல.